2026 ஆண்டு உங்களோட ஓட்டு யாருக்கு தம்பி? 2026 இது வரைக்கும் 2001 ஜெயிச்சு என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி 2017 ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இது ரெண்டு பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு, பக்கத்து வீட்டுல நம்ம அண்ணன் வீட்டுல எல்லாரும் ஒரு பொம்பளை பிள்ளை என்ன நடந்துட்டு தெரியும். 2 வயசு ஒரு குழந்தைய ரேப் பண்றவங்க, வயசான கிழவியை ரேப் பண்றவங்க, இதெல்லாம் யார் ஆட்சி நடக்குது? சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரி கிடையாது. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, சட்டம் மட்டும் சரி இல்லையா? ஒரு செத்த பண்ண ஒரு கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு தெருவில் கூட எடுத்து வர முடியாத ஒரு அவல நிலை தான் பண்ணணும். கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். ஆட்சி மாற்றம் வேணும்னா விஜய் வந்தா மட்டும் தான் முடியும். டிவிக்கே தான் நல்ல கட்சி வரைக்கும் வந்துட்டு இருக்கு, அது கண்டிப்பா இருக்கும். எங்களோட விட்டு இளைஞர் சார்பாக எல்லாரோட டிவிக்கே தான் இருக்கும். அது வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீங்க, எல்லாருமே டிவிக்கே தான் போடுவாங்க. இல்லப்பா என் கூட்டுல எதுனாலும் பிரச்சனை கிடையாது, பிள்ளைங்க எதுனாலும் பிரச்சனை கிடையாதுன்னா அவங்க திமுக போட்டுட்டோம். நாளைக்கு இன்னொருத்த இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இங்க நடக்குது, அங்க நடக்குது, தூத்துக்குடி நடக்குதுப்பா, நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்கும். அப்ப நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் தான் அழுகணும். என் வீட்டுல நடக்கும், நான் மட்டும் எழுதிட்டு உட்காந்துட்டு போயிட்டு தான் அன்னைக்கு வெளியூர் வந்து பாக்குறவன் அந்த ஊர்ல நடந்து கடந்து போயிடுவான். பாத்துக்கோங்க தம்பி, நம்ம கையில இருக்கு ஒரே ஓட்டு மட்டும் தான். அதை யோசிச்சு சிந்திச்சு எல்லாருமே போடணும். 2026 உங்களுக்கானது. நான் வந்து டிவிக்கு தான் போட்டு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணா போடுங்க. என் வீட்டுல நாளைக்கு பிரச்சனை இருந்தா பிரச்சனை நீங்க திமுக போட்டுருப்பாங்க, அதிமுக போட்டுருப்பாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. சந்தோஷம் தம்பி, உங்களோட எண்ணங்கள் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.